ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். குட் பேட் அக்லி இந்த வருஷத்தினுடைய ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ், சினிமான்னு போய் பார்க்குறவங்க அஜித் சார் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படி ஒரு கதாபாத்திரம். போதும்ப்பா, இதுக்கு தான்ப்பா நாங்கள் வெயிட் பண்ணோம், இத்தனை வருஷம் இதுக்கு தான் வெயிட் பண்ணோம், ஏகேன்னு கத்திட்டு பார்க்குற மாதிரியான ஒரு படம். சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ். இன்ஃபேக்ட் ரெண்டாவது நாள், மூணாவது நாளை விட நாலாவது நாளுக்கு டிக்கெட் டிமாண்ட் அதிகமாகிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈவன் ரூரல் ஏரியா கூட பார்த்தீங்கன்னா டிக்கெட் டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. படம் சூப்பர் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல மாட்டாங்க. பொதுவாக இது அதிகமாக மற்ற படங்களுக்கும் சொல்கிறது தான். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்குது. இதை தான் ஆதிக் ஃபஸ்ட்டே சொன்னார் ஒரு இன்டர்வியூவில், ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னால் சொன்னார்னு நினைக்கிறேன். நீங்கள் டீசர் பார்த்துட்டு இந்த படம் முழுக்க ஃபேன்ஸ்க்கான படம்னு சொல்லி எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ கூட நிறையா ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்துச்சு. ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு, இவன் அஜித் சார் ஃபேன்ஸ்க்கே ஒரு டவுட், ஏன் அப்போது ரொம்ப சென்டிமெண்டலான படமாக இருக்குமா? அதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார், அதிக் சொல்லியிருந்தார். ஒரு ஃபேமிலிக்கான எமோஷன் உள்ளே இருக்குது, அப்பா பிள்ளைக்கான சென்டிமெண்டல் உள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த படத்தில் அப்போது வேறு மாதிரி போயிருமோன்னு யோசிக்கும்போது அப்படிலாம் இல்லை. படம் எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு ஜனரஞ்சகமான படம் அப்படின்னு தான் ஆதிக் அப்போ சொல்ல வந்தார். அது இப்போ நடந்துகிட்ருக்கு. ஆதிக்கு அவருக்கு ஒரு பெரிய கம்பேக். அஜித் சாருக்கு கம்பேக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் நினச்சா ஹிட்டு கொடுக்கலாம். இந்த படம் அவர் எப்பவுமே ஒரு இயக்குனரை நம்பிட்டு அவர் பாட்டுக்கு நடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். நிறையா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் ட்ரை பண்ணார், வித்தியாசமான படங்கள் பண்ணணுன்னு ட்ரை பண்ணார். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தலை ஏகே உங்களை நாங்கள் இப்படி தான் பார்க்க ஆசைப்பட்றோம். ஏன்னா இந்த கதாபாத்திரம் எல்லாருக்கும் சூட் ஆகாது. ஒரு டான் மாதிரி ரோல் எல்லாருக்கும் சூட் ஆகாது. அவங்க ஆசைப்பட்டால் கூட நடித்தா நல்லா இருக்காது. ஏகேக்கு ரொம்ப ஈஸியாக அந்த கேரக்டர் வரும். பில்லாலிருந்து மங்காத்தா, ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு நக்கல் பிடிச்ச ஒரு ஆளாக பேசுகிற விஷயம் அவர் அசால்ட்டாக பண்ணுவார். ஸோ அதுக்கான ரிசல்ட் தான் குட் பேட் அக்லி படத்தினுடைய இந்த பிளாக் பஸ்டர் சக்ஸஸ். படத்தினுடைய வசூல் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் முதல் நாள் வசூல் அவங்க மைத்திரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க 30+ crores அப்படின்னு சொல்லி. பெரிய சக்ஸஸ், பெரிய அச்சீவ்மெண்ட் அது. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, அஜித் சார் ஃபேன்ஸ் நான் பேசும்போது ஒரு சிலர் கேட்பாங்க, என்னங்க அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கணுமே, கம்மியாக இருக்கே, நாங்கள் ஒரு 35 அப்படிலாம் வரணும்னு எதிர்பார்த்தோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் ஒரு சில படங்கள் இதை விட ஜாஸ்தி கலெக்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஸ்பெஷல் ஷோஸ் இருந்துச்சு. 5 o'clock ஷோஸ், 7 o'clock ஷோஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோஸ் எதுவுமே இல்லாமல் 9 o'clockலேருந்து ஷோ ஸ்டார்ட் ஆகி இந்த 30+ crores ஃபஸ்ட் டே கலெக்ஷன் தமிழ்நாடுங்கிறது பார்த்தீங்கன்னா இமாலய சாதனை, பெரிய விஷயம். அதுவும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. டிக்கெட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஃபாரினில் படம் சக்ஸஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய வசூல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, முதல் 4 நாட்கள் முடிவில் சண்டே வரைக்கும், வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, இந்த 4 நாட்கள் முடிவில் அசால்ட்டாக 200 கோடியை க்ராஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் லீவு, பெருசாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வந்துட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 5 நாட்கள் முடிவில் 250 கோடிங்கிறது கெஸ் அவங்க சொல்லட்டும். 250ங்கிறது நான் சொல்கிறது கம்மியாக கூட இருக்கலாம், பார்க்கலாம். 200லேருந்து 250+ இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்களாம் சொல்லட்டும். அதே மாதிரி இன்னும் அடுத்த வாரமும் படங்கள். ஸோ 10 நாட்கள் முடிவில், இந்த 2 வாரம் முடிவில் அப்படிங்கும்போது படம் அந்த 500 crores ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம கலெக்ஷனை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதை பற்றி ரொம்ப டென்ஷனாக வேணாம். படம் சக்ஸஸ், ஏபிசி 3 சென்டர்லேயும் பிளாக் பஸ்டர். சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் அஜித் சார் அவருடைய ப்ளஸ்ஸை எந்த அளவுக்கு வெளியே கொண்டு வரணுமோ கொண்டு வந்திருக்காரு ஆதிக். அதாவது இந்த மாதிரி பெரிய ஸ்டார் நடிக்கிற படங்களுக்கு அஜித் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் எலிமெண்ட் உள்ள ஒரு லார்ஜர் தென் லைஃபாக ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ நடிக்கிற படங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கதையில் ரொம்ப மெனக்கெட்டு அப்படிலாம் பண்ண வேணாம். ஒரு சூப்பரான ஒரு ஒன்லைன் கதையே இருக்கணும்னு நான் சொல்ல வரல, ஒரு அழகான ஒரு ஒன்லைன் வச்சுட்டு அந்த ஹீரோக்கான ஸ்பேஸ் நீங்கள் படம் முழுக்க கொடுத்தாலே போதும். ஸ்க்ரீன் ப்ளே தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு குட் பேட் அக்லி பெரிய உதாரணம். அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் அஜித் சாரை மக்கள் எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவருடைய ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணுவார். பட் நம்ம அவரை எப்படி பார்த்து கொண்டான்னு ஆசைப்படுறோமோ
அந்த மாதிரியான விஷயங்கள் படத்தில் வச்சு ஒரு கோட் பண்ணாலே போதும். இது நான் ரஜினி சார் கூட முன்னாடி ஜெயிலர் பார்த்துட்டு நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லார்ஜர் தென் இமேஜ் உள்ள நடிகர்களுக்கு கதையை சின்னதாக வச்சுக்கிட்டு மாஸ் எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு பட் சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வைக்கணும். பாருங்கள், குட் பேட் அக்லிக்கு நெகட்டிவ் ரிவ்யூவே கிடையாது. 99% பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அதிகமான பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்துட்டுருக்கு. ஸோ எண்ட் ரிசல்ட் பிளாக் பஸ்டர். பட் வசூல் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பாப்பா அவங்களே அஃபிஷியலாக சொல்லுவாங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக சொல்கிற ஆட்கள் தான். அப்படி வரும் பட்சத்தில் இந்த வருஷத்தினுடைய ஃபஸ்ட் பிளாக் பஸ்டர். அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் கெரியர்லேயே ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் இந்த படம் போடும். அஃபிஷியல் ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். அண்டில் தென் டாடா பாய் டாட்டா.